இந்த மாதிரி பயிற்சிகள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஆரம்ப கட்டத்துல முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம்னா மனசை வந்து ஒருநிலைப்படுத்துதல் அப்படின்னா, அப்புறம் தான் மத்த என்ன விஷயம் நீங்க பண்ணீங்கனாலுமே நீங்க மந்திரம் சக்தி பண்ணாலும் சரி, தெய்வ உபாசனை சரி, என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆனா ஆன்மீகத்துல ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க பண்ண வேண்டிய விஷயம் மனசை வந்து நமக்கு எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுனாலே போதும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எளிமையா நமக்கு வைக்கும். ஆனா அதை கையாள தெரியணும் அப்படின்னா முதல்ல இது வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சிருந்த கழிவுகள் எல்லாமே. ஸோ அதுக்குதான் நம்ம பயிற்சிகள் கொடுக்கும் போது என்ன ஆகுனா, ஆரம்பத்துல உங்களுக்கு அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக அதிக எண்ணங்கள் வர மாதிரி இருக்கும். உங்களால கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க முடியாத அளவுக்கு எண்ணங்கள் நிறைய வெளியே வந்துட்டே இருக்கும். அது வந்து பயிற்சி பண்றதுனால வர்றது கிடையாது. பயிற்சி பண்றதுனால உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு வருவது. ஏன்னா ஒரு விஷயத்த வெளியே தள்ளினாதான் அடுத்த ஒரு புதுசான விஷயத்த வந்து நம்ம உடம்பு மனசு உயிர் எல்லாமே உள்ள வந்து எடுத்து. ஸோ அதனால என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல எல்லாத்தையுமே வெளியே தள்ளாரு. அது வந்து ஒருத்தருடைய அந்த பிராக்டிஸ் பண்றதோட தீவிரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி வந்து அவங்க செஞ்ச அந்த முற்பிறவி வினைகள், அவங்களுடைய உணவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அதை கன்சிடர் பண்ணி என்னன்னா ஒரு டைம் எடுத்து. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள சரியாயிடும், ஒரு சிலருக்கு 3 மாசத்துல சரியாகும், ஒரு சிலருக்கு 1 வருஷம் எடுக்கும். பட் நீங்க கரெக்டா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 8 மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற எல்லாமே வந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும். இப்ப பழசெல்லாம் வெளியே போகுதே, புதுசு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் வர 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 இதோட சேர்ந்து வெளியே தள்ளிட்டே இருக்கும் நம்மளுடைய மனசு. இப்படி பண்ண 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 என்ன ஆகும்னா ஒரு சைட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது வந்து காலியாக ஆரம்பிச்சிருச்சுன்னா மனம் வந்து தனியே ஒரு அமைதியான நிலைக்கு போகும். இன்னைக்கு நீங்க இங்க பண்ணும்போது ஒரு அமைதியை பார்த்திருப்பீங்க இல்லையா? இது நான் இங்க வந்து பண்ணும்போது உங்க எல்லாத்துக்குமே அது ஏற்படுற ஒரு விஷயம். இது இயல்பாவே உங்களோட பயிற்சிகள்ல உங்களால கொண்டு வர முடியும். இந்த ஒரு அமைதி 24 மணி நேரமும் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அப்ப எல்லாத்துக்கும் என்ன சந்தேகம் வரலாம் அப்படின்னா, இந்த இயல்பான நிலையில இருக்கும்போது நம்மளால வந்து மற்ற பிற காரியங்களை செய்ய முடியாம போயிருமோ, இல்ல நம்மளோட வேலை பாதிக்கப்படுமோ, குடும்பம் பாதிக்கப்படுமோ, இந்த ஒரு சந்தேகம் எத்தனை பேருக்கு இருந்திருக்கு உங்கள? இப்ப நம்ம ஆன்மீகத்துக்குள்ள வரோம், மனசு அமைதியாதனால எந்த வேலையும் செய்யவே முடியறது இல்ல, எனக்கு எதுலயும் கவனமே வரதில்ல இல்ல. ஏன்னா இது கண்டிப்பா எல்லாத்துக்குமே வரும். ஒரு டைம்ல என்ன ஆகும்னா நமக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு தோணும், ஃபேமிலி வேண்டாம்னு தோணும். ஆமாங்க, அப்படியே சொல்றீங்களே, அந்த மாதிரிதான் இருக்கும். பட் இதுதான் உண்மை. இது ஏன்னா மனசோட வேகம் கம்மியாது. இத்தனை வருஷம் நம்ம என்ன நம்மளோட மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணிருப்போம்னா, நம்ம வாழணும், நம்ம வந்து சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், இல்ல வீடு வாங்கணும், இதுதான் நம்மளோட வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருப்போம். இதுதான் மனசுக்குள்ள நம்ம கொடுத்து வச்சிருப்போம். சின்ன வயசுல இருந்தே நம்மளோட பேட்டர்ன் எல்லாரும் அப்படிதான் வளர்த்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதை நம்ம ஒருத்தர் வந்து பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த மனம் வந்து வேற ஒரு பரிணாமத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்னா அது திரும்பணும். இப்போ ஒரு கார் வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்னா உடனே உங்களால திருப்ப முடியாது, திருப்பினீங்கன்னா கிராஷ் ஆயிரும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம பொறுமையா ஸ்லோ டவுன் பண்ணி அதை திருப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்ம மனம் என்ன பண்ணும்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பொறுமையா நிதானமாக ஆரம்பிக்கும். ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகி திரும்புறதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மேல எல்லாம் பற்று இல்லாம போறது. இது வந்து உண்மையான நிலையான்னு கேட்டா அப்படி கிடையாது. இது வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியா என்ன காட்டும் அப்படின்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஏன் தேவையில்லை அப்படின்னா நம்ம இந்த மனதை வச்சுதான் எல்லாத்தையுமே இயக்குறோம். கரெக்டா? நமக்கு ஒரு பொருள் வேணும்னாலும் நம்ம இது எனக்கு பிடிக்குதா இல்லையான்னு எதை வச்சு சூஸ் பண்றோம்? என் மனசுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இந்த ஒரு வார்த்தை நம்ம இயல்பாவே நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். என் மனசுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் பாக்குறேன் அப்படின்றது. அப்போ அந்த மனம் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா அதுக்கு கொஞ்ச நாள் எதுவுமே பிடிக்காம போக ஆரம்பிச்சிடும். இந்த பிடிக்காம போறதுனாலதான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு எது மேலேயுமே வெறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. விருப்புங்கிறத விட வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க எல்லாத்தையுமே. உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளையோ இல்ல நீங்க வேலை செய்யற இடத்த, நீங்க வாழ்ற இடத்த எல்லாத்தையுமே வெறுக்க ஆரம்பிப்பீங்க ஆரம்ப காலகட்டத்துல. அப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைச்சப்போ இதுதான் ஆன்மீகம் போல அப்படின்னு நினைச்சப்போ இந்த வெறுப்பு துறவரம் தான் அப்படிங்கிறது. ஆனா அது கிடையாது. ஏன்னா மனம் வந்து விருப்பம் அப்படிங்கிற நிலையில இருந்து வெறுப்புங்கிற ஒரு நிலைக்கு போகுது. இது எல்லாத்தையுமே வெறுக்க ஆரம்பிக்கும். நீ உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சதோ, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, பிடிச்ச உடை, பிடிச்ச நபர் எல்லாத்தையுமே வெறுக்க ஆரம்பிக்கும். இது நடந்திருக்கா எல்லாத்தோட வாழ்க்கையில இப்போ வரைக்கும்? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இப்பதான் உங்க மனசு என்ன ஆகுதுன்னா பொறுமையா நிதானமாக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். இதனால நீங்க பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. சரியான பாதையில போறீங்க. இதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள வந்து விருப்பமும் இல்லாம வெறுப்பும் இல்லாம போக ஆரம்பிக்கும். இந்த ரெண்டுமே இல்லாம போக ஆரம்பிக்கும். இந்த ரெண்டுமே இல்லாம போகும்போது என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் தான் இந்த அமைதி அப்படிங்கிறது உள்ள வர ஆரம்பிக்கும். இந்த நீங்க ஒரு விஷயத்த வெறுக்க ஆரம்பிக்கிறீங்களா, அப்ப வர்றதுக்கு பேர் அமைதி கிடையாது. மனசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அந்த டைம்ல. இது வரைக்கும் நம்ம அப்படி சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம். ஒருத்தரை வெறுப்போம் இல்ல ஒருத்தரை வந்து பிடிக்கவும் பிடிக்காது இந்த மாதிரி நிலைக்குள்ள போயிட்டு இருப்போம். இது மொத்தமா வெறுக்குது அப்படிங்கும் போது என்ன அமைதியாக ஆரம்பிச்சு எனக்கு பிடிக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது ஃபுல்லா ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும் இந்த வெறுப்புங்கிறது.
இது ரெண்டுமே இல்லாம போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா அமைதி நிலை அப்படிங்கிறது. அந்த அமைதி நிலைக்குள் நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் அதுக்கப்புறம் உங்களோட வேலைகள் எல்லாமே இயல்பா நடக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து மறுபடியும் பேக் டு லைஃப் திரும்ப ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த வாட்டி என்ன ஆகும்னா, எது வேலையுமே ஒரு பிடிப்பு இருக்காது உங்களுக்கு. செய்யணுங்கிற கடமை இருக்கு, நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. இதையும் வந்து அனுபவிச்சிருப்பீங்க ரொம்ப நாளா வந்து பயிற்சியில இருக்கவங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த அமைதிக்குள்ள நீங்க என்ன ஆகணும் அப்படின்னா, இருந்து பழகணும் முதல்ல. நீங்க எவ்வளவு பயிற்சிகள் செஞ்சாலுமே அது நீங்க கொண்டு வரது எதுக்காகனா, இந்த அமைதி நிலை என்னங்கிறத முதல்ல பாக்குறதுக்காக தான். இது மனசுக்கு நீங்க தினம் பழக்கப்படுத்த ஆரம்பிக்கணும். திடீர்னு நீங்க வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, டக்குன்னு உங்க மனசு ஆஃப் ஆன மாதிரி இருக்கும். இது நடந்திருக்கா? பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு எதுவுமே தாட்ஸே இல்லை, எதுவுமே அமைதியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, மனம் வந்து அடுத்த ஒரு நிலைக்கு போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க பஸ்ல போகும்போதோ, கார்ல போகும்போதோ, இல்ல நடந்து போகும்போது எங்க நீங்க இதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலும், இப்ப வண்டியில போயிட்டு இருந்தீங்கன்னா மட்டும் அந்த வண்டியை ஓரமா நிப்பாட்டி, எங்கனாலும் சரி ஓரமா உங்களால நிப்பாட்ட முடியாது, நிப்பாட்டி ஒரு 5 நிமிஷம் அமைதியா அந்த அமைதியை நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். கண்ணை மூடணுங்கிற அவசியம் இல்லை, கண்ணை திறந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி நீங்க கவனிக்கலாம். இல்ல நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, இல்ல வேற எங்கேயாவது காலேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம், அது மேக்சிமம் ஒரு 2ல இருந்து 5 நிமிஷம் தான் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்துல. அதை நீங்க அமைதியா கவனம் கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மனசுக்கு என்ன தெரிய ஆரம்பிக்கும்னா, ஓ இதை நம்ம அடுத்து பழகிக்கணும் போல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றும் பழகிதான் கொடுத்துருக்காங்க. நம்மளாம் எதுவுமே பழகிட்டு வர கிடையாது. நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து நம்ம தூங்குற வரைக்கும் நமக்கு பழக்கம் தான். பழகுனதுனாலதான் இன்னைக்கு இந்த மனசு எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த அமைதியை நீங்க பழக்க ஆரம்பிக்கணும். அது வந்து ஆரம்பத்துல 2 நிமிஷம் ஆகும், 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா போக 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 இது வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீடிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள்ல என்ன ஆகும்னா, நம்ம உடல் ஒரு மாதிரி, மனம் ஒரு மாதிரி செயல்படும். ஏன்னா நம்ம உடம்பு மனதையும் நம்ம யாருமே இது வரைக்கும் பாத்துக்கிட்டது கிடையாது. நமக்கு தேவையெல்லாம் எனக்கு பிடிச்சது வேணும், நான் வந்து உடம்புக்கு வந்து நல்லா இருக்கணும், காய்ச்சல் இருந்தா மாத்திரை போடுறேன், இதுதான் நமக்கு தெரியும். மத்தபடி நம்ம ஓடுறோம், திடீர்னு உடம்பு சரியில்லைனா மட்டும்தான் உடம்ப கவனிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உடம்புல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப என்ன ஆகுனா, மனம் ஒரு விதமான நிலைக்குள்ள போகும். ஆனா இந்த உடம்பு என்ன இருக்குன்னா அதே மாதிரி தான் இருக்கும், அது நமக்கு கவனம் கொடுக்காதனால. அப்ப என்ன ஆகுனா, அவ்வளவு அமைதி இருந்தாலும் உங்களால உட்கார முடியாது தியானத்துல. திடீர்னு கை கால் வலிக்க ஆரம்பிக்கும், கை கால் திருகிற மாதிரி இருக்கும், முதுகு வலிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் எதனால அப்படின்னா, உங்களுடைய உடலுக்கு நம்ம கவனம் கொடுக்கல அப்படிங்கிறது. அப்ப என்ன பண்ணுன்னா, உடலுக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாமே நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். அது வந்து அதுல முக்கியமான பயிற்சி நம்ம முருகன் யோகக்கலையிலேயே வந்துடும். அது இல்லாம நீங்க காலைல இருந்து சொன்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்மளோட ஒரு ஜாயிண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காற்று அப்படிங்கிறது வந்து போய் நின்னுக்கும். அப்ப அதனாலதான் நீங்க இந்த விரல் இப்படி மடக்கும் போது நட்டை வர்றது, இந்த சத்தம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்ல இருக்க காத்துனாலதான். காலைல எந்திரிச்ச உடனே ரொம்ப ரிலாக்ஸிங்கா ரொட்டேஷன்ஸ், உங்களோட கழுத்து, காலு, கை எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்வர்ட்ஸ் ஒரு 5 வாட்டி அந்த ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு இயல்பான நிலை கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து முதல்ல. இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து மேல குமிஞ்சு கீழே காலை தொடுறது, இல்ல எதனா யோகாசனங்கள் தெரிஞ்சா அதை பண்றது, இது எல்லாமே நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உடலுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். யோகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து மனதையும் ஆன்மாவையும் இணைக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு விஷயம். யோகா அப்படிங்கிறது வந்து உடலையும் மனதையும் இணைக்கிறதுக்கு பயன்படுத்துற விஷயம். இன்னைக்கு காலகட்டத்துல ஆனா இது யாருக்குமே தெரியறதில்ல. எல்லாரும் யோகாங்கிறத குழப்பிட்டு யோகா பண்ணிட்டே இருக்காங்க. யோகா பண்ணா நமக்கு எல்லாம் சரியாயிரும் போல. ஆனா அது கிடையாது. யோகா பண்ணி வர நிலை வந்து உங்க உடலும் மனதும் ஒன்றிணையுது அப்படிங்கிறதுதான். ஆனா உங்களுடைய மனதும் ஆன்மாவும் ஒன்றிணையணும் அப்படின்னா அதுக்கு யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் கை கொடுக்கும். இந்த விஷயத்த நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சோ நீங்க இப்ப எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்க மனதை கொண்டு போய் ஆன்மாவோட இயக்கறதுக்கான அந்த வழியில இருக்கீங்க. இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணா, சும்மா ஒரு ஸ்ட்ரெச்சஸ், வாக்கிங், பிளெக்சிபிளா நீங்க இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா உடலும் மனசு இணைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து உடல் அப்படின்னா, இது வந்து ஆன்மா அப்படின்னா, நடுவுல மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் கேட்வே இந்த ரெண்டுக்குமே. ஏன்னா நீங்க தூங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எப்படி இருக்கு, உங்களோட உயிர் ஆன்மா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா நீங்க கண் விழிச்சிருக்கும் போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை வச்சு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு தேவைப்படுறத உடல் மூலியமா நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இந்த மனம் அப்படிங்கறதுல நம்ம கை வைக்கும் போது இது வந்து இதை வச்சு நீங்க இந்த பக்கமும் போலாம், இந்த பக்கமும் போலாம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல மனம் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாருமே கை வைக்கிறது. இதை நீங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உடல் எளிமையா உங்களுக்கு வசப்பட ஆரம்பிச்சிடும். நீங்க சொன்னீங்கன்னா உட்காந்துரும். அதுக்கு விருப்பமே இல்லைனாலும் அது உட்காரும் போது உங்க உடம்புல தனித்தனியா வலி தெரியும். நீங்க இங்க உட்காந்து இருக்கும் போதே நிறைய பேருக்கு கை கால் வலிச்சிருக்கும், ஆனா அந்த வலி மட்டும் உங்களுக்கு தனியா தெரிஞ்சிருக்கும். கவனிச்சிங்களா யாராச்சும்? இப்படிதான் வந்திருக்கும். ஏன்னா மனம் அப்படிங்கிறது தனி விஷயம், உடல் அப்படிங்கிறது தனி விஷயம், ஆன்மா அப்படிங்கிறது தனி விஷயம். இது மூணுமே வந்து தனித்தனியா இருந்து ஒன்னா சேர்ந்து இயங்குவதற்கு பேர் தான் யோகம். இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து இயங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு எண்ணங்கள் வர்றது கம்மியாக ஆரம்பிச்சிடும். முதல்ல இப்ப நீங்க இவ்வளவு தூரம் இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணம் அப்படிங்கிறது இப்ப கம்மியா தான் இருக்கும். ரொம்ப நியூட்ரலான ஸ்டேட்ல இருப்பீங்க. ஒரு சிலருக்கு எண்ணமே வராம இருக்கலாம். இது ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷமா வந்து நான் பயிற்சிகள் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்குள்ள நான் சேர்த்து வச்சிருக்கனால என்னோட நிலை எப்படி இருக்கோ அது உங்களுக்கு பிரதிபலிக்கும்.
இப்ப நீங்க எல்லாரும் இதை பண்ண 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 என்ன ஆகுனா, நாளைக்கு நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுடைய அந்த ஒரு பின்பம் அப்படிங்கிறது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு சிலர் பக்கத்துல போனாலே நம்மளால நிக்க முடியாது இந்த டைம்ல. ஏன்டா இவன் பக்கத்துல வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இத்தனை நாள் கவனிச்சிருக்க மாட்டோம். நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருப்பான், வீட்டுல இருக்கவனா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நீங்க இந்த பயிற்சிக்குள்ள எல்லாம் போயிட்டு நீங்க உங்களுடைய அந்த உணர்வு நிலையை நுட்பமாக்காக்க என்ன ஆகுனா, அடுத்தவங்க எப்படி இருக்காங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ உங்களால வந்து அவன் பக்கத்துல 5 நிமிஷத்துக்கு மேல நிக்க முடியல. அவன் பக்கத்துல போனாலே எனக்கு டயர்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம கடைபிடிக்கும். இதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, காடு அப்படிங்கிற விஷயத்துக்கு தேடி போக ஆரம்பிச்சாங்க. காட்டுக்கு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப ஒரு நுட்பமான நிலைக்குள்ள போகும்போது பிற மனிதர்களுடைய அந்த ஒரு சக்தி நிலை நம்மளை பாதிச்சிடக்கூடாது, இல்ல நம்ம அவங்கள பாதிச்சிடக்கூடாதுன்னா சித்தர்கள் மகான்கள் எல்லாம் தனியா ஒதுங்கி போனாங்களே தவிர வீட்டை விட்டுட்டு ஓடணுங்கிறதுக்காக யாருமே போனது. சோ அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது நம்ம இப்போதைக்கு காடு எங்கேயுமே நம்ம போக முடியாது. அதனால வீட்டுல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தனியா இருக்க ஆரம்பிக்கலாம். அதுக்குன்னு மொத்தமா வீட்டையுமே அவாய்ட் பண்ணணும்னா கூடாது. இதுவுமே ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா இப்பதான் உங்க உடல் இந்த விஷயங்களை கிரகிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப புதுசா ஒரு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அந்த வண்டி ஓட்டுற பயம் இருக்கும். அதுக்கப்புறம் பழகிட்டீங்கன்னா அது எப்படி வேணாலும் நீங்க ஓட்டிட்டு போகலாம். அதே மாதிரி பழகுற வரைக்கும் தான் இது எல்லாமே. ஒன்ஸ் நீங்க பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க உங்களோட ஃபேமிலி கூட, சொசைட்டி கூட ஈஸியா ஜெல் ஆக ஆரம்பிச்சிடலாம். அப்ப உங்களுக்கே தெரியும் இவன் கூட பேசலாமா வேண்டாமா, இவன் கூட பழகலாமா வேண்டாமான்னு. இப்பவே உங்களுக்கு சிலருக்கு இந்த இன்ஸ்டிங்ஸ் வந்திருக்கு. எத்தனை பேருக்கு அந்த ஒரு விஷயம் ஒருத்தரை பார்த்தாலே நான் இவங்க கிட்ட பேசினா நல்லா இருக்கும், அதை மீறி நீங்க போய் பேசும்போது சில டைம் உங்களுக்கு நிம்மதி இல்லாம போகும். இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. குரு அப்படின்னா வழிகாட்டி அப்படின்னு அர்த்தம். வெளியே இருக்கிற ஒருத்தர் அப்படின்னா, இந்த வெளியே இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா உள்ள இருக்கிறத தூண்டுவோம். அந்த உள்ள இருக்கிறது என்ன பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வழிகாட்ட ஆரம்பிக்கும். இப்ப ஆரம்ப காலகட்டத்துல நீங்க என் மனசு பேசுதா இல்ல உள்ள இருந்து என்னுடைய அந்த ஒரு இன்ட்யூஷன் பேசுதா அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். ஏன் அப்படின்னா இத்தனை நாள் நம்ம மனசை வச்சே எல்லாத்தையுமே பழகிட்டோம். அப்ப அது பேசும்போது நம்மளால கவனம் கொடுக்க முடியாது. இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா போக போகதான் சரியாகும். அது வரைக்குமே நீங்க அது கவனிச்சு பழக ஆரம்பிங்க. முதல்ல உங்களுடைய ஆழ்மனம் என்ன சொல்லுதோ அதை கவனிச்சு பார்க்க ஆரம்பிங்க. கவனிக்க 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 என்ன ஆகும்னா சில இடங்கள்ல ஓ இதுதான் நமக்கு சொல்லிச்சு போல, இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாம், இந்த இடத்துக்கு போகாதுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம என்ன பண்ணிருப்போம், பழக்க தோஷத்துல போயிருப்போம். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எப்படி ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்க ஆரம்பிங்க. இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிறத கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்படிதான் ஒரு படியும் நம்மளோட சுய ஆராய்ச்சியை வச்சுதான் உள்ள போக முடியும். நீங்க 1000 புத்தகங்கள் எல்லாருமே எழுதலாம். ஆனா அது அவங்களுடைய அனுபவத்துல என்ன இருக்கோ அதை எழுதியிருப்பாங்க. ஆனா நமக்கு அது அனுபவம் ஆச்சா அப்படின்னா கிடையாது. அப்ப உங்களுடைய அனுபவத்துல என்ன வருது அப்படிங்கறத முதல்ல பார்க்க ஆரம்பிங்க. எப்பவுமே புத்தகத்தை விட மத்தகம் அப்படிங்கிறது நம்ம தலைதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு என்ன அனுபவம் வருது, இந்த இடத்துல நம்ம என்ன விஷயத்த பாக்குறோம் அப்படிங்கறதா நம்ம பார்க்கணும். இதை நீங்க பார்க்க 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 என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா உங்களுக்கு உண்மையான ஒரு நிலை என்னங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்படிதான் நம்ம ஆரம்பத்துல போகணும். இதை விட்டுட்டு நான் போய் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வீடு பூரா புக் அடிக்க வச்சிருப்பாங்க. யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்களோ விளக்குறை வாங்கி வாங்கி படிப்பாங்க. ஆனா அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா நீங்க இந்த வழியா போக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலனாலுமே அவங்க எழுதியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த புக்கை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க எல்லா விஷயங்களும் மத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பீங்க. இப்பவே நிறைய பேருக்கு அது நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த இடத்துல கரெக்டா நீங்க பயிற்சிகளுக்குள்ள போறீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இன்னது கண்டிப்பா நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இது ஆரம்பத்துல ஒரு சின்ன ஒரு தீ மாதிரி தான் ஆரம்பிக்கும். இதை நீங்க மூட்டை 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 வளர்க்க 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 என்ன ஆகுனா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜுவாலையா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் ஞானம் அப்படிங்கிறது. ரொம்ப எளிமையா என்ன அப்படின்னா ஞானம் அப்படின்னா உங்க உடல் மனம் ஆன்மான என்னன்னு புரிஞ்சுக்கிறது, ஆன்ம தத்துவத்துல நிலைச்சிருக்கிறது. இவ்வளவுதான். இந்த ஆன்ம தத்துவத்துல நிலைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிடும். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸஸ் கேட்கும் போதே சார் அஷ்டமா சித்திக்காக கிளாஸ் எடுக்கலாமா இல்ல அதுக்காக எடுக்கலாமா இதுக்காக எடுக்கலாமா, அப்படி இருக்கவங்க நாங்க ஃபர்ஸ்ட் இக்னோர் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ஒரு குடிப்பை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தியானம் அப்படிங்கிறது நிகழாது, என்னைக்குமே நிகழாது. அது இறைவனையே அடையணும்னு நீங்க நினைச்சிட்டு வந்தாலும் அது நடக்காது. ஏன்னா அதுவுமே ஒரு குடிப்பு நிலை அப்படிங்கிறது தான். சரிங்களா? என்னதான் இறைவனாவே இருந்தாலும் அந்த இறைவன் மேல இருக்கிற ஆசையுமே நம்ம மறுத்துடணும் அப்படின்னு தான் திருமூலர் சொல்லுவாரு. ஏன்னா அதுவுமே ஒரு பொருள் தானே, ஒரு என்டிட்டி தான் இந்த இடத்துல நம்மளை பொறுத்தவரை. இறைவனா என்னன்னு தெரியாது, நம்ம ஏதோ ஒரு இடத்தை நோக்கி போகணுங்கிறதுக்காக வச்சிருக்க ஒரு குடிப்பு தான் இறைவனை அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா காலப்போக்குல உங்களுக்கே இந்த தெளிவு வர வர என்ன ஆகுனா அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். எதுக்கு போறோன்னே ஒரு காலகட்டத்துல ஏன் நம்ம இதை பண்றோம் எதுக்கு பண்றோன்னே தெரியாம இருக்கும். ஏன்னா அப்ப உங்களுக்கு எந்த காரணமும் இல்லை அப்படிங்கிறது. இதை தாண்டி அடுத்து போகும்போது உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்குன்னா காரணம் இல்லாத ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த பிரபஞ்சம் தோன்றதுனே ஒரு காரணம் இல்லாத ஒரு காரியத்தினாலதான். அது என்னங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை நோக்கி இயற்கையாவே நீங்க பயணப்பட்டு போக ஆரம்பிப்பீங்க.
அந்த ஒரு சூனிய நிலைன்னு சொல்லலாம், சிவ நிலைன்னு சொல்லலாம், இல்ல அருட்பெரும் ஜோதி, என்ன வேணாலும் நீங்க பேர் வச்சுக்கலாம். அந்த நிலையை நோக்கி நீங்க போக ஆரம்பிப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இறைவன்னா என்ன. எதுக்கு இப்ப நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை இது வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டோம். நம்ம பல கோயில்கள் போயிருப்போம். எல்லா கோயிலுமே சிலை எப்படி இருக்குன்னா முழு மனித உருவமா தான் இருக்கும். அது அப்படியே மனுஷனோட உருவத்தை வச்சிருப்பாங்க. 2 கை எக்ஸ்ட்ரா இருக்கும், முன்னாடி ஒரு வாகனம் இருக்கும். ஆனா நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா ஏன் இந்த மனித உடம்ப அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள செதுக்கி வச்சிருக்காங்க? என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே நீங்க அனுபவத்துல உணரணும் அப்படிங்கறதா. இது எனக்கு சொல்றதுக்கு 1 நிமிஷம் ஆகும். ஆனா இதை நான் சொல்லிட்டேன்னா அனுபவபூர்வமா நீங்க உணர்ந்து பார்க்க முடியாது. ஒரு வாட்டியும் அந்த கோயில் கர்ப்பகிரகத்தை முன்னாடி போய் நிற்கும் போது நீங்க அப்ப கவனிச்சு பாருங்க. ஏன் இந்த இடத்துல கோயில என்ன வேணாலும் அவங்க செதுக்கி இருக்கலாம். அவங்க நினைச்சிருந்தா உள்ள ஒரு யானையோ ஒரு பன்னியோ எதை வேணாலும் செதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா அவங்க ஏன் மனித உருவமா செதுக்கி வச்சாங்க அப்படிங்கறது சிந்திச்சு பாருங்க. ஸோ இப்படி சிந்திக்கும் போது அது நேரா இந்த கோவில் அப்படிங்கிறது மனித உடம்போட ரெப்ளிகான்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லியிருக்கோம். சித்தர்கள் எல்லாமே அதுதான் வடிவமைச்சிட்டு போவாங்க. அப்போ நீங்க அங்க போய் நிக்க என்ன ஆகுனா, ஏன் இந்த உருவம் இப்படி செதுக்கப்பட்டதுன்னு நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியலனாலும் பரவாயில்ல. ஒரு வாட்டி நீங்க கேட்க என்ன ஆகுனா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இயற்கையே உங்களுக்கு அந்த பதில உள்ள இருந்து உணர்த்த ஆரம்பிக்கும். ஒன்னும் இயற்கை மூலியமா உணர்த்தும், இல்ல உங்களுடைய குரு மூலியமா உணர்த்தும், ஏதோ ஒரு விஷயத்து மூலியமா உங்களுக்கு அது கண்டிப்பா உணர்த்தும். அப்போ அதை நீங்க என்ன பண்ணணும்னா உங்க அனுபவத்துல அறிஞ்சு பார்க்கணும். எதுவுமே சும்மா நான் புக்ல படிச்சேன், யூடியூப்ல பார்த்தேன்னு போயிடக்கூடாது. உங்க உடலுக்குள்ள அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பொருத்தி பாருங்க. இதை பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே அடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் ஆன்மீகத்தோட முதல் கட்ட நிலையே. ஏன் இன்னைக்கு யாருக்குமே ஆன்மீகத்துல ஒண்ணுமே பண்ண முடியறது இல்லை அப்படின்னா இது தெரியாதனாலதான். நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படை அப்படிங்கிறது, இப்ப ஒரு இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ABCD தெரியணும் நமக்கு அடிப்படையா. அது தெரிஞ்சாதான் சென்டென்ஸே ஃபார்ம் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஆன்மீகத்தோட அடிப்படை எதுனா இது எல்லாமே தான். மனம் அப்படிங்கறது ஆன்மீகத்தோட மெயினான அடிப்படை. அதை நீங்க என்ன பண்ண, யாராலையுமே மனசை கட்டுப்படுத்த முடியாது. அது புத்தரோ வள்ளலாரோ யாரா இருந்தாலுமே அந்த மனம் அப்படிங்கிறது கட்டுப்படாது. அவங்களே புலம்பிதான் பாட்டு எழுதியிருப்பாங்க. மனம் என்னும் பேய் குரங்கே அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரு. புத்தரனால மனசை கட்டுப்படுத்தவே முடியலன்னு சொல்லியிருப்பாரு. ஒருத்தருமே என் மனசு ஏன் இப்படி அலையுது, அவங்க பாட்டு எல்லாமே இந்த புலம்பல் அப்படிங்கிற பாட்டு எல்லாமே வரும். இந்த அருட்புலம்பல், ஞான புலம்பல், இந்த மாதிரி இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவங்க மனசை பத்தியே தான் எல்லாருமே எழுதியிருப்பாங்க. புலம்பி இருப்பாங்க, என் மனசை என்னால கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்றோம், மனசை கட்டுப்படுத்தணும்னு அலையிறோம். அதை கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியாது. இப்ப நீங்க ஒரு கை இருக்கு அப்படின்னா அந்த கை வலியை கட்டுப்படுத்தலாம், கை அசைவை கட்டுப்படுத்தலாம். ஏன்னா உங்களுக்கு பிசிக்கலா தெரியுது எல்லாமே. எப்படி கட்டுப்படுத்துவீங்க அதை? இப்ப ஒரு காட்டு தீ எரியுதுன்னா நம்ம கண்ணு காட்டு தீ எரியுதுன்னு தெரியும். அதை தண்ணி ஊத்தி அணைச்சிருவோம். ஆனா ஒரு வேகமான புயல் வருதுன்னா புயல் இது வரைக்கும் கட்டுப்படுத்துறதுனா மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களா? கண்டுபிடிச்சது இல்லை. எர்த்துக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு மிஷின் இருக்கா? கிடையாது. வெள்ளம் வருதுன்னா அதை தடுக்கிறதுக்கு நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். ஆனா இந்த ஒரு புயல் வந்தாலோ இல்ல இந்த பூமியில எதனா நடந்தாலும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. இதுக்கே அப்படின்னா இப்ப வானம் எதுனா பண்ண ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் யோசிக்கவே கிடையாது இது வரைக்கும். நம்ம என்ன யோசிச்சிருவோம், நமக்கு தெரிஞ்ச நிலச்சரிவு வரும், நிலநடுக்கம் வரும், இல்ல அப்படின்னா வெள்ளம் வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா காட்டு தீ பரவும். இது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். புயல் வருங்கிறது தெரியும். இதை தாண்டி 5வது பூதம் என்ன பண்ணணும் இது வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்மளால யோசிக்க முடியாது. ஏன்னா ஆகாயம் அப்படிங்கிற ஒரு பூதம் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு இல்லை. அது எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஆகாயம் என்ன பண்ணுன்னே யோசிக்க முடியாது நம்மளால. இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்த ஆகாயம் பொழக்குமானா அது எப்படி பொழக்கும்னு நமக்கு தெரியாது. அங்க என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. சோ அப்படிப்பட்டதுதான் நம்மளுடைய ஆன்மாவும். அதுக்கு நீங்க முதல்ல இந்த விஷயங்கள் எல்லாமே கடந்து வரணும். அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னன்னா நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது. என்னைக்கு இந்த மனதை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு ஆன்மீகம் எளிமையாக ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறது. இந்த நம்ம சொல்ற இல்லையா அஷ்டமா சித்திங்கிறது, நான் 4 மணி நேரம் பயிற்சியில உட்காரணும், 5 சிலருக்குலாம் ஆசை இருக்கு, என்னால உட்காரவே முடியல அப்படிங்கிறது. ஆனா இதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்க 6 மணி நேரம் உட்கார்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு சிலருக்கு உடல் இயல்பாவே அப்படி அமைய ஆரம்பிக்கும், அவங்களால உட்கார முடியும். ஆனா அது உண்மையான விஷயம் கிடையாது. மனம் அமைதி ஆயிருச்சா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் முதல் நிலை. நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம எல்லாருமே சாகர வரைக்குமே மனசை அமைதிப்படுத்துறதுலயே வாழ்க்கையை மனசை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அது என்ன பண்ணுது, ஏன் இப்படி நடந்துக்குது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி நகர்ந்து நீங்க இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மனசுனா ஒண்ணுமே இல்லைன்னு புரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப எளிமையா புரிய ஆரம்பிச்சிடும். இதை நீங்க கட்டுப்படுத்துறதுக்கு எந்த கஷ்டமே பண்ணலாம். அது ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கு, நீ ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கு, நான் ஒரு பக்கம் என் வேலையை பார்த்துட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிடலாம். ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த மனசு பண்ண முடியாத வேலையெல்லாம் பண்ணி பார்க்கும். என்ன வேலை உங்களுக்கு தேவையில்லாத எண்ணத்தை வர ஆரம்பிக்கும். திடீர்னு கோயிலுக்குள்ள வரும்போது ஒரு காம எண்ணத்தை தூண்டும், கோயிலுக்குள்ள வரும்போது கொலை பண்ற மாதிரி எண்ணம் வர ஆரம்பிக்கும். நீங்க அதுக்கு கவனம் கொடுக்கல அப்படின்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுவது.
அதை நீங்க அப்பவும் கண்டுக்காம நீங்க உங்க வேலையிலே இருந்துட்டீங்க அப்படின்னா இவன் என்ன பண்ணாலும் வந்து மதிக்கவே மாட்டீங்கன்னா அடங்க ஆரம்பிச்சு. அதை வந்து நீங்க கண் கூட கவனிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தான் அடங்கும், ஒரேடியா அடங்காது. ஒரு நிமிஷம் நான் அமைதி ஆயிட்டாங்கிறத காட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையோட சேர்த்து உங்களோட ஒன்று இணைய ஆரம்பிச்சிடும். அப்புறமா திடீர்னு நீங்க பேச பேசவே உங்களுக்கு அமைதி நிலை வாய்ச்சிடும். எங்க உட்காந்தாலும் நீங்க கண்ணை மூடணும் இல்லை, சும்மா நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க ஒரு தியானத்திலேயோ தவத்திலேயோ தான் வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க. இததான் வள்ளலார் என்ன சொல்லுவாருன்னா சகஜ சமாதின்னு சொல்லுவார். சமாதி பழக்கம் நீ பழகாத. சமாதி பழக்கம்னா ஒரு இடத்துல போய் நீ சும்மா உட்காந்துக்காத, அதுல நீ உள்ள போய் பழகிட்ட அப்படின்னா, ஏன்னா அது ஒரு அடிக்ஷன் தான், அதுல இருந்து மீள்வது கடினம் அப்படின்னு சொல்லுவாரு. உன்னால எந்திரிச்சே வர முடியாது. ஆனா நீ என்ன பண்ணுனா ஏன்னா இப்ப ஒரு சிலருக்குலாம் என் வீட்டுல போய் என் மேட்ல உட்கார்ந்ததாப்பா எனக்கு தியானமே வரும், வேற எங்க உட்காந்து வராது. ஒரு சிலர்லாம் மேட்டை தூக்கிட்டே சுத்துவாங்க கூடயே. என்னவோ அவங்களுடைய அந்த ராஜாவோட உயிர் வந்து கிளிக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த மேட்டை தூக்கிட்டே சுத்துவாங்க எல்லாருமே. இல்ல வந்து எதனா ஒரு பொருள் தூக்கிட்டே சுத்துவாங்க கையில. இல்ல இந்த இடத்துல உட்கார்ந்தாதான் எனக்கு வரும், அந்த இடத்துக்கு சண்டையெல்லாம் போடுவாங்க நிறைய பேர். இந்த மூலையில உட்கார்ந்தாதான் எனக்கு தியானம் வராது. ஆனா அது உண்மை கிடையாது. அது எல்லாமே உங்க மனம் ஏதோ ஒரு பிடிப்பு நிலையை பிடிக்குது அப்படிங்கறது அர்த்தம். அதை விட்டுட்டு நீங்க இயல்பா இருக்கும்போது எல்லாமே வந்து உங்களுடைய அந்த ஒரு நிலை அதே ஒரு தியான நிலை, தவ நிலை அப்படி நிகழ ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு பேரு சகஜ சமாதி. அவ்வளவுதான். இதைதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப பெருசா பேசிட்டு இருப்போம் எல்லாருமே. ஆனா வள்ளலார் ஒரே வார்த்தை சொல்லுவாரு, நீ சமாதி பழக்கம் இல்ல, சகஜ சமாதி பழகு. இதுதான் சகஜ சமாதி. இதுதான் ஞான பாதைக்கு உங்களுடைய ஆரம்ப கட்டமே வந்து சகஜ சமாதி அப்படிங்கறது ஞான பாதையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். 24/7 நீங்க என்ன வேலை, இப்ப ஒரு வீட்டுல சண்டையே நடந்திருந்தாலும் நீங்க வெளியே சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, உள்ள ஒரு அமைதியான நிலைமை. இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த பயிற்சிகள் நீங்க உள்ள போக 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 ஆழமா இந்த 2ஆம் நிலை, இந்த செகண்ட் லெவல் பிராக்டிசஸ்ல யாரெல்லாம் இருக்கீங்க? முடிச்சிட்டீங்களா? 60 நாள் கண்டினியூஸா? 60 நாள் கண்டினியூஸா முடிச்சிட்டீங்களா? இல்ல செகண்ட் லெவல் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே ஓகே, நீங்க மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் நிலையும் சரி, இது எல்லாமே இதுக்குள்ள அடுத்தவங்களை கொண்டு போக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து ஏன் யோகத்தை வச்சு ஞானம்குள்ள போக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இதுதான் எளிமையான வழி. அதனாலதான் யோகம் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு உங்க எல்லாத்தையும் கடைசியில எங்க கொண்டு போய் விட்டுட்டு போங்கன்னா ஞானம் அப்படிங்கிற பாதைக்குள்ள போகும். அதுக்குள்ள அந்த விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டா அதை நீங்க தினம் உங்க அனுபவத்துல நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படிங்கறது உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு உள்ள விதை போட்டாச்சு, அது வளர ஆரம்பிச்சிருச்சு. அதை பராமரிச்சாலும் அது உங்களுடைய விஷயம் தான், பராமரிக்காம போனாலும் அது உங்களுடைய விஷயம் தான். ஆனா இப்ப நம்ம போட்ட விதையில இருந்து வந்த மரம் எத்தனை ஜென்மம் ஆனாலும் சாகாது. இது வந்து இரவாத ஒரு மரம் மாதிரி. நீங்க வந்து இந்த பிறவில நீங்க முடிக்கலன்னா அடுத்த பிறவி எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து இது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறை அப்படிங்கிற விஷயத்துல இது அப்படியே உங்களுக்கு தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளோ. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து இதே இதுல முடிச்சாகணும், எனக்கு அடுத்தது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை வச்சுக்கூடாது. நான் என்ன பண்றேனோ அதை நான் முழுசா பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த பிறவிங்கள்ல இந்த நிமிஷமே நீங்க முடிக்கலாம் அந்த விஷயம் எல்லாம். அது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அது சாத்தியம். ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த திறன் இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய விதியும் உங்களுடைய மதி அப்படிங்கிற உங்களுடைய அறிவும் தான் முடியும். புரியுதுங்களா? ஸோ அதனால அதை நினைச்சு தினமும் வந்து மனசு சங்கடப்பட்டு குழப்பிட்டு அதெல்லாம் இருக்காதீங்க. ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க காலடி எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நடக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்க நடக்கிறத மட்டும் பாத்தீங்கன்னா போதும், வேற எதுவுமே நீங்க பண்ணவே வேண்டாம். நீங்க வந்தா மட்டும் போதும், ஒண்ணுமே பண்ண வேண்டாங்கிற மாதிரி நீங்க பண்ணா மட்டும் போதும். இதுவே வந்து அதுக்குதான் வந்து ஒரு மீட்டப்ஸ் வைக்கிறது, ஞானமுடி வெளி அடுத்த கோயம்புத்தூர் மீட்டப்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போவோம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அங்க எல்லாத்துக்குமே வந்து எதுவுமே பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது, எல்லாம் ஃபுல் பேக்டா இருப்போம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃப்ரீயா நிம்மதியா இது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு தனியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம சில விஷயங்கள் அங்க பகிர முடியாது, இந்த இடத்துல பகிர்ந்துக்கலாம். இப்ப எத்தனையோ பேத்துக்கு சொன்னோம், பட் நீங்களாம் தான் இங்க வர முடியும் அப்படின்னா நீங்க மட்டும்தான் வர முடியுது. ஸோ அதுதான் விதிக்கப்பட்டிருக்குன்னா அவ்வளவுதான். அதை நினைச்சு வந்து நம்ம ஃபீல் பண்றதோ இல்லை இது பண்றதோ கிடையாது. இதை வச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கவும் வேண்டாம், வருத்தப்படவும் வேண்டாம். மற்றவங்க வரணும், இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இதை யார் தீர்மானிப்பானா நம்ம தான் தீர்மானிச்சுட்டு வருவோம், வேற யாரும் கிடையாது. நம்ம தான் நமக்கு பிரம்மா, நம்ம தான் நமக்கு விஷ்ணு, நம்ம தான் நமக்கு சிவன், ருத்ரன், மகேஸ்வரன் எல்லாமே. நமக்கு தெரியாது அவ்வளவுதான் இது எல்லாமே. ஆனா நம்ம தான் நமக்கு எல்லாமே. இது நமக்கு என்னைக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அன்னைக்குதான் வந்து உங்களுக்கு வந்து ஞானம் அப்படிங்கிற நிலை வாய்ச்சதும் டெஃபினேஷன். ஞானம்னா திடீர்னு நம்ம தலையில இடி விழுகிற மாதிரி இருக்கும், இல்ல அது இது இல்லைன்னா திடீர்னு என்னென்னமோ பரவச நிலை, அதெல்லாம் கிடையாது.
ஞானம்னா இயற்கைக்கு திரும்புறீங்க, அவ்வளவுதான். இயல்பு நிலைக்கு நம்ம போறோம். ஞானம் அப்படின்னா ஒரு ஒளி அப்படிங்கிறது ஒரு பொருளா நம்ம வச்சுக்கலாம். இப்ப இத்தனை நாள் நமக்கு தெரியறதுல என்ன நடக்குது இங்க அப்படிங்கிறது, அதனால நம்ம இப்படி இருக்கோம். ஆனா அந்த ஒரு ஒளி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அதை நோக்கி நீங்க போயிட்டே இருக்கீங்க. எந்த விஷயத்த பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு 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 புரிதல் கிடைக்க ஆரம்பிக்கும். திருவள்ளுவர் சொல்லுவார், நீங்க எந்த விஷயத்த எந்த வாய் மூலியமா கேட்டாலும் அதோட மெய்ப்பொருளை காண்பதுதான் அறிவு அப்படின்னு சொல்லுவார். அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறது ஞானம் அப்படிங்கிற விஷயம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது. நான் நிறையா கொஷின்ஸ் இருந்துச்சு, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறையா இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே இங்கே ஆன்சர் கிடச்சி. ப்ரீவியஸாக நான் ஒரு சிலது ட்ரை பண்ணேன். ஸோ அது எல்லாமே இங்கே அதில் என்ன சொல்கிறது, ஒர்க் ஆகாதுன்னு நினச்சது சிலது எல்லாமே இங்கே இதுலேருந்து கிளியர் ஆச்சு, ஏன் ஒர்க் ஆகலை அந்த மாதிரி. ஸோ இந்த சத்சங்கம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. தேங்க்ஸ்.